ஐபோன் யாருக்கு? முருகனுக்கா இல்ல யாரு உண்டியல்ல போட்ட நம்மளுடைய பக்தருக்கா? உண்டியலில் விழுந்த ஐபோன் முருகனுக்கு தான் சொந்தம் என முருகன் பக்தருக்கே அதிர்ச்சி கொடுத்துள்ளனர் அறநிலையத்துறை அதிகாரிகள். ஒரு கோயில்ல, முருகன் கோயில்ல பக்தர் வந்து ஒருத்தர் தெரியாதனமா உண்டியல்ல ஐபோனை போட்டாப்ல. ஐபோனை கீழே விழுந்துருச்சுங்க, தெரியாம எடுத்து கொடுங்கன்னா எடுத்து கொடுத்து போயிருக்கலாம். பக்தர் ஆசைப்பட்டு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா போடுறாரு, செயினை கழட்டி போடுறாருன்னா ஓகே. ஆனா அவர் ஐபோன் தெரியாம விழுந்துருச்சு. கையில போன் வச்சுக்கிட்டே அப்படி எட்டி போட்டிருப்பாரு போல. போன் கீழே உள்ள விழுந்துருச்சு. ஆக்சுவலி அது வேணுமே விழுந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. உள்ள விழுந்துருச்சு. அது கேட்டிருக்காங்க. இப்போ இது ஒரு பரபரப்பான நியூஸா போயிட்டு இருக்குங்க. அந்த அறநிலையல் துறையில இருக்காப்ல இல்ல, அவரு முதற்கொண்டு இதை பத்தி பேசுற மாதிரி ஆயிப்போச்சு. அது வந்து சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும். டேய், ஒரு ஒரு போன் உள்ள விழுந்துருச்சு, அதை எடுத்து தெரியாம விழுந்துருச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். எடுத்து கொடுத்துட்டு போறதுக்கு இது ஒரு ஒரு நியூஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. மக்களை பார்த்தா அவங்களுக்கு என்னடா தெரியுது? சரி, இது ஒரு விவேக் காமெடி ஒன்று இருக்கும். உண்டியல்ல இதெல்லாம் விழுகுதோ அதுக்கு அம்மனுக்கு சொந்தம்னு சொல்லி ஒரு காமெடி இருக்கும். அது காமெடி நீங்க கொஞ்சம் பாருங்க. அது ரியல் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப விவேக்கு வேலை இருக்காது, எதுவுமே இருக்காது. என்ன நம்ம யோசிப்பாரு? உண்டியல்ல விழுந்துருவாரு. யாரா நீ? நான் ஒரு வேலை கிடைக்காதவன். ஏண்டா தடிக்க விழறதுக்கு 1000 இடம் இருக்கும்போது இதுக்குள்ள ஏன்டா வந்து விழுந்த? உண்டியல்ல விழுந்ததெல்லாம் அம்மனுக்கு சொந்தம்ல, இனிமே அம்மன் சொத்துன்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ள அடாப்ட் ஆயிடுவாப்ல. உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம். இப்ப என்ன சார் சொல்றீங்க? நானும் அம்மனுக்கு தான் சொந்தம். பேசாம இதே மாதிரி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு இந்த வீடியோ கீழே. இப்போ கடன் எல்லாம் வாங்கியிருக்காங்கல்ல, லோன்லாம் கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அந்த கடன் லோன் பத்திரம் அதெல்லாம் உண்டியல்ல போட்டுறோம். உண்டியல்ல போட்டு அதுக்கப்புறம் லோன் பேங்க்ல இருந்து வந்தாங்கன்னா உண்டியல்ல போட்டோம், இனிமே அது கோயில் சொத்து, கோயில்கிட்ட போய் கேட்கலாம்ல. இது அறிவான ஒரு கமெண்ட் தான். இந்த கிண்டல் பண்ற கமெண்ட் இல்லை, உண்மையான கமெண்ட் தான். ஏன்னா இப்போ ஐபோன்றது கஷ்டப்பட்டு லோன் போட்டு இதை வாங்கியிருக்கான், ஒரு ஆசைக்காக வாங்கியிருக்கான், தெரியாம உள்ள விழுந்துருச்சு. அது கோயில் சொத்துன்னு சொல்றீங்க. அப்போ இவனோட கடன்லாம் வாங்கியிருப்பான்ல, கடன் பத்திரத்தெல்லாம் உள்ள போட்டோம்னா அதுவும் கோயில் சொத்து, கோயில் சொத்துலேருந்து கட்டுங்க. இப்போ கோயில் கடன் வாங்குச்சுன்னா கோயில் தானே கட்டணும். இப்போ சொத்து அந்த பத்திரத்தை உள்ள போட்டோம் அப்படின்னுச்சா அது கோயில் சொத்தா மாதிரி இருக்குது. அப்போ கோயில் கடன் வாங்கின மாதிரி தானே, அப்போ கோயில் தானே அதை கட்டணும். கரெக்டான கேள்வி தானே, இதுக்கெல்லாம் பதில் வராது. அப்போ எப்படின்னா உங்ககிட்ட இருந்து என்னென்னலாம் பிடுங்க முடியுமோ பிடுங்குவோம். இப்போ ஆரம்பத்துல இருந்து நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பெருங்கோயில்கள்லாம் நம்மளோடது கிடையாது, அங்க இருக்க ஆட்கள் நம்மளோட ஆட்களும் கிடையாதுன்னு சொன்னேன். இப்போ புரியுதா? அப்போ இருந்து இப்போ இருந்து ஒரே ஒரு வழிமுறை தான். கோயில்களோட ஏதாச்சும் விழுந்துச்சுன்னா அது நம்மளோட இல்லை. படங்கள்லாம் சின்ன சின்ன படங்கள் இருக்கும்ல, அந்த காலத்து படங்கள், அதுலலாம் குழந்தைய போய் உண்டியில போட்டுருவாங்க. இனிமேல் இந்த கோயிலோட சொத்துன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கோயிலே வளர்ப்பாங்க. இந்த மாதிரி படம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. குழந்தைய கொடுத்துட்டு போங்க. எதுக்கு? அந்த போர்டுல என்ன எழுதிருக்கு படிச்சு பாருங்க. உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம். உண்டியல விழுந்த எதுவுமே அம்பாளுக்கு தான் சொந்தம். உண்டியல விழுந்த இந்த குழந்தைய அம்பாளுக்கு தான் சொந்தம். இதெல்லாம் அப்பவே அவங்க உண்மையை சொல்லியிருக்காங்க. ஸோ கோயில்ன்றது வந்து யாரோட கஜானா, யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? ஸோ கோயிலில் இருக்கிறதெல்லாம் யார் மெயின் மோனோபொலி பண்றது? அவங்க ஆட்டை போடுறதுக்கு அப்போ உருவாக்கின சட்டம் வரைக்கும் இன்ன வரைக்கும் செல்லுபடி ஆகுது அப்படின்னா யார் அவன் ஆண்டுட்டு இருக்குது? தற்குறி ஒரு ஐபோன் வச்சு உன்னை காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காமெடியை பாருங்க, சன் நியூஸ்ல போட்டிருக்கு. முருகனுக்கு அறவராவா, ஐபோனுக்கு கோவிந்தாவா. இப்போ நக்கலை பார்த்தீங்களா? இவங்களுக்கு மூட நம்பிக்கை சொல்ற கூட்டம் இருக்குல்ல, அவங்க கிண்டல் பண்றதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. இவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க. இது என்னடா மூட நம்பிக்கையா இருக்கு, அவன் தெரியாம உள்ள ஒன்று எடுத்து கொடுங்கடா. நாங்க கோயில்கள், இவங்க என்ன சொல்றாங்க, கோயில்களை அனுமதிச்சதே நாங்க தான், கோயில்களை ஆளை கூட்டி போனதே நாங்க தான். சரி, கோயில்களை நீங்க கூட்டி போயிட்டீங்க, எல்லாமே ஓகே. கருவறைகளை என்ன கூட்டி போல, அது வேற விஷயம். அந்த டாபிக் போவேன்னா, கோயிலுக்குள்ள தெரியாம அந்த ஐபோன் விழுந்துருச்சு, இதுதான் மேட்ரு. நீங்க தான் அதிகாரத்தில் இருக்கீங்க, உங்க கண்ட்ரோல் தானே இருக்கு. நீங்க நார்த் இந்தியன் பேசுற கொடுத்தானே, சாமியே இல்லைன்னு தானே சொல்லுவீங்க. அப்போ இந்த ஒரு சட்டத்திட்டமும் மூட நம்பிக்கை தானே. போனை கொடுத்துட்டு போடா, போயிட்டே இருக்கலாமே. ஏன்னா உங்க கண்ட்ரோல் தானே இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலாம் நடந்திருக்குது, பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ண மாட்டேறீங்க? இப்போ உனக்கு புரியுதா? ஏன் ஈவேரா ராமசாமியும் இன்னொருத்தர் இருப்பாப்ல, ஆன்மீகவாதி ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா ஒரு போட்டோவில் இருப்பாங்க. அந்த போட்டோவில் நான் போடுறேன். முட்டாள் நீயே நானும் தான். இன்னமும் நீ விழிச்சுக்கலன்னு வச்சுக்கோமே, பொழைச்சிக்கிறதுக்கு வழியே கிடையாது. இதோட நொடி முடிஞ்சிருச்சு. Who is this guy?